வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 10. விழாவும் விபரீதமும். எத்தனையோ நூற்றாண்டு காலமாக நெடிது வளர்ந்து நீண்டு படர்ந்து ஓங்கி தழைத்திருக்கும் ஆல விருட்சத்தின் காட்சி அற்புதமானது. அத்தகைய ஆலமரத்தின் விழுதுகள் காரணமாக தாய் மரத்தைச் சேர்ந்தாற் போல கிளைமரங்கள் தோன்றி தனித்த மரங்களைப் போலவே காட்சி தருவதும் உண்டு. சனாதான ஹிந்து மதமாகிய ஆலமரத்திலிருந்து அவ்விதம் விழுது இறங்கி வேர்விட்டு தனிமரங்களாகி நிற்கும் சமயங்கள் பௌத்தமும் சமணமும் ஆகும். அவ்விரு சமயங்களும் பழைய காலத்தில் பாரத நாட்டில் கலைச்செல்வம் பெருகியதற்கு பெரிதும் காரணமாக இருந்தன. அஜந்தா மலைப்பிராந்தியத்திற்குள்ளே மனிதர்கள் எளிதில் எட்ட முடியாத அந்தரங்கமான இடத்தில் மலையை பிளந்து கொண்டு பாதி மதியின் வடிவமாக பாய்ந்து சென்ற நதிக்கரையிலே இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னால் புத்த பிக்ஷுக்கள் கருங்கல் பாறைகளை குடைந்து புத்த சைத்தியங்களையும் விகாரங்களையும் அமைக்கத் தொடங்கினார்கள். அது முதல் 2வது புலிகேசி சக்கரவர்த்தியின் காலம் வரையில், அதாவது ஏறக்குறைய 600 ஆண்டு காலம், அந்த அந்தரங்க பிரதேசத்தில் அற்புதமான சிற்ப சித்திரக்கலைகள் வளர்ந்து வந்தன. அழியாத கல்லில் அமைந்த சிலை வடிவங்களும் அமர வண்ணங்களில் தீட்டிய ஓவிய உருவங்களும் பல்கி வந்தன. பார்ப்போரின் கண்களின் மூலம் இருதயத்திற்குள்ளே பிரவேசித்து அளவளாவி பேசி குழாவும் தேவர்களும் தேவியர்களும் வீரர்களும் வீராங்கனைகளும் சௌந்தரிய புருஷர்களும் அழகே உருவமான நாரிமணிகளும் சைத்திரிக பிரம்மாக்களால் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு வந்தார்கள். அவ்வாறு அஜந்தாவிலே புதிய கலை சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பிரதேசம் கண்டிராத கோலாகல திருவிழா புலிகேசி சக்கரவர்த்தியின் ஆட்சி தொடங்கிய 36வது வருஷத்தில் அங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதுவே அந்த சலுக்க பேரரசன் ஆட்சியின் கடைசி ஆண்டுமாகும். பழைய பாரத நாட்டில் இராஜாங்கங்களும் இராஜவம்சங்களும் மாறிய பொழுது சமயங்களுடைய செல்வாக்கு மாறுவதும் சர்வசாதாரணமாக இருந்தது. இந்த நாளில் போலவே அந்த காலத்திலும் விசால நோக்கமின்றி குறுகிய சமயப்பற்றும் துவேஷ புத்தியும் கொண்ட மக்கள் இருக்கவே செய்தார்கள். சமரச புத்தியுடன் சகல மதங்களையும் ஒருங்கு நோக்கி கலைகளை வளர்த்து நாட்டிற்கே மேன்மையளித்த புரவலர்களும் அவ்வப்பொழுது தோன்றினார்கள். நம்முடைய கதை நடந்த காலத்தில் வடக்கே ஹர்ஷவர்தனரும் தெற்கே மகேந்திர பல்லவர், மாமல்ல நரசிம்மர் ஆகியவர்களும் அத்தகைய சமரச நோக்கம் கொண்ட பேரரச திலகங்களாக பாரத நாட்டில் விளங்கினார்கள். வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் காஞ்சி படையெடுப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு நாளடைவில் அத்தகைய பெருந்தகையாரில் ஒருவரானார். அஜந்தா புத்த சங்கிராமத்துக்கு அவர் அளவில்லாத கொடைகளை அளித்து கலை வளர்ச்சியில் ஊக்கம் காட்டி வந்தார். இது காரணமாக அஜந்தாவின் புத்த பிக்ஷுக்கள் 600 வருஷமாக அங்கு நடவாத காரியத்தை செய்ய தீர்மானித்தார்கள். அதாவது புலிகேசி சக்கரவர்த்தியை அஜந்தாவுக்கு அழைத்து உபசரிக்கவும் அது சமயம் சிற்பக்கலை விழா கொண்டாடவும் ஏற்பாடு செய்தார்கள். சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்வதற்காக காடு மலைகளை செப்பனிட்டு ராஜபாட்டை போடப்பட்டது. அந்த பாதை வழியாக யானைகளிலும் குதிரைகளிலும் சிவிகைகளிலும் ஏறி சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் மந்திரி தந்திரிகளும் சேனாபதிகளும் மற்றும் சலுக்க சாம்ராஜ்யத்தின் பிரசித்தி பெற்ற கவிஞர்களும் கலை நிபுணர்களும் அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்த விசேஷ விருந்தாளிகளும் மேற்படி கலை விழாவுக்காக அஜந்தா வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் அஜந்தா புத்த பிக்ஷுக்களால் ராஜோபசார மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்டார்கள். வந்த விருந்தாளிகள் கும்பல் கும்பலாக பிரிந்து ஒவ்வொரு சைத்தியத்திற்கும் விகாரத்திற்கும் சென்று ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து கழித்து கொண்டு வந்தார்கள். நல்ல வெயில் எரித்த உச்சி வேளையிலேதான் விகாரங்களின் உட்சுவர்களில் தீட்டியிருந்த உயிர் ஓவியங்களை பார்ப்பது சாத்தியமாகையால் விருந்தாளிகள் அனைவரும் அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து மறுநாளும் மேற்படி சித்திர காட்சிகளை பார்த்துவிட்டு போவது என்று ஏற்பாடாகி இருந்தது. சக்கரவர்த்தியின் அன்றைய முக்கிய அலுவல்கள் எல்லாம் முடிந்த பிறகு பிற்பகலில் சிரம பரிகாரமும் செய்து கொண்டாயிற்று. மாலை பொழுது வந்தது. மேற்கே உயரமான மலைச்சிகரங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்து கீழே கீழே போய்க் கொண்டிருந்தது. அம்மலைச்சிகரங்களின் நிழல்கள் நேரமாக ஆக கிழக்கு நோக்கி நீண்டு கொண்டே வந்தன. கிழக்கே இருந்த சில உயர்ந்த சிகரங்களில் படிந்த மாலை சூரியனின் பொன்கிரணங்கள் மேற்சொன்ன கரிய நிழல் பூதங்களால் துரத்தப்பட்டு அதிவேகமாக கீழ்த்திசையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தன. மலையை அர்த்தச்சந்திர வடிவமாக பிளந்து கொண்டு சென்ற
வாதோரா நதியின் வெள்ளமானது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆங்காங்கு துள்ளி விளையாடிக்கொண்டும் அந்த விளையாட்டிலே விழுந்து எழுந்து இறைந்து கொண்டும் அதிவிரைவாகச் சென்று கொண்டிருந்தது. சரிவான பாறை சுவர்களிலே கண்ணுக்கெட்டிய தூரம் பாரிஜாத மரங்கள் இலையும் பூவும் மொட்டுக்களுமாக குலுங்கிக் கொண்டிருந்தன. அவற்றின் இடையிடையே சரக்கொன்றை மரங்கள் கண்ணை பறித்த பொன்னிற பூங்கொத்துக்களை சரம் சரமாக தொங்கவிட்டு கொண்டு பறந்து நின்றன. நதி ஓரத்து பாறை ஒன்றில் 2 கம்பீர ஆகிருதியுள்ள புருஷர்கள் அமர்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். சற்று அருகில் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் தான் என்பதை உடனே தெரிந்து கொள்வோம். 35 வருஷங்களுக்கு முன்பு எந்த வாதோரா நதிக்கரையின் பாறையின் மேல் உட்கார்ந்து அண்ணனும் தம்பியும் தங்கள் வருங்கால பகற்கனவுகளை பற்றி சம்பாஷித்தார்களோ, வாதாபி சிம்மாசனத்தை கைப்பற்றி சலுக்க ராஜ்யத்தை மகோனத நிலைக்கு கொண்டு வருவது பற்றி பற்பல திட்டங்களை போட்டார்களோ, அதே பாறையில் இன்று அவர்கள் உட்கார்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்களுடைய தோற்றத்திலேயும் சம்பாஷணையின் போக்கிலேயும் மிக்க வித்தியாசம் இருந்தது. பிராயத்தின் முதிர்ச்சியோடு கூட அவர்களுடைய வெளி உலக அனுபவங்களும் அக உலக அனுபவங்களும் அவர்கள் ஈடுபட்ட கோரமான இருதய போராட்டங்களும் ஆசா பாசங்களும் கோபதாபங்களும் சேர்ந்து 35 வருஷங்களுக்கு முன்னால் அதே நதியில் பிரதிபலித்த பால்வடியும் இளம் முகங்களை கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்த கொடூர முகங்களாக செய்திருந்தன. முக்கியமாக நாகநந்தி பிக்ஷுவின் முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. இரத்தம் கசிவது போல சிவந்திருந்த கண்களில் அடிக்கடி கோப ஆக்னியின் ஜுவாலை மின்னலைப் போல பிரகாசித்தது. அவர் கூறிய வார்த்தை ஒவ்வொன்றும் நெருப்பை கக்கிக் கொண்டு பாயும் அக்னி அஸ்திரத்தைப் போல புறப்பட்டு சீறிக்கொண்டு பாய்ந்தன. தம்பி, என்னுடைய விருப்பம் என்னவென்றா கேட்கிறாய்? சொல்லட்டுமா? இந்த கணத்தில் பயங்கர பூகம்பம் ஏற்பட்டு இந்த அஜந்தா மலையானது அப்படியே அதல பாதாளத்தில் அமிழ்ந்துவிட வேண்டும் என்பது என் விருப்பம். 1000 இடிகள் சேர்ந்தாற் போல விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விகாரங்களையும் இங்கே வசிக்கும் பிக்ஷுக்களையும் உன்னையும் உன் பரிவாரங்களையும் என்னையும் அடியோடு அழித்து நாசமாக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார் நாகநந்தி. இதை கேட்ட புலிகேசி சாவதானமாக, அடிகளே, அஜந்தாவுக்கு வந்தது உண்மையிலேயே பலன் தந்துவிட்டது. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமாக இருக்கிறது. கொஞ்சம் காலமாக தாங்கள் மிகவும் பரமசாதுவாக மாறிக்கொண்டு வந்தீர்கள். இன்றுதான் பழைய நாகநந்தி பிக்ஷுவாக காட்சி அளிக்கிறீர்கள் என்று சொல்லி புன்னகை புரிந்தார். ஆம் தம்பி, ஆம். இன்று பழைய நாகநந்தி ஆகியிருக்கிறேன். அதன் பலனை நீயே அனுபவிக்கப் போகிறாய். ஜாக்கிரதை என்று பிக்ஷு நாக சர்ப்பத்தைப் போல சீறினார். அண்ணா, என்னை என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறாய் என்று புலிகேசி கேட்டார். இன்று இரவு நீ தூங்கும் பொழுது இந்த விஷக்கத்தியை உன் மார்பிலை பாய்ச்சி உன்னை கொன்றுவிடப் போகிறேன். புலிகேசி ஹஹஹா என்று சிரித்தார். பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள்? அதாவது என் பிரேதத்தை என்ன செய்வதாக உத்தேசி என்று பரிகாச குரலில் வினவினார். இந்த நதியிலே கொண்டு வந்து போட்டுவிட்டு போவேன். அப்புறம் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்வீர்கள்? ஒருவரும் கேட்க மாட்டார்கள். ஏன் கேட்க மாட்டார்கள்? அஜந்தாவிற்கு வந்த சக்கரவர்த்தி இரவுக்கிரவே எப்படி மறைந்தார் என்று சலுக்க ராஜ்யத்தின் பிரஜைகள் கேட்க மாட்டார்களா? கேட்க மாட்டார்கள். சக்கரவர்த்தி மறைந்தது அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா கேட்பார்கள். ஒருவருக்கும் அது தெரியப் போவதில்லை. அது எப்படி? ஒரு சமயம் நான் உன் உடைகளை தரித்து அடிபட்டு சித்திரவதைக்குள்ளாகி உன் உயிரை காப்பாற்றினேன். இன்னொரு சமயம் நான் உன்னைப் போல வேஷம் தரித்து போர்க்களத்தில் நின்று மகேந்திரனோடு போராடி அவன் மீது விஷக்கத்தியை எறிந்து கொன்றேன். அதே உருவ பொருத்தம் இப்பொழுதும் எனக்கு துணை செய்யும். நீ மறைந்ததையே ஜனங்கள் அறிய மாட்டார்கள். நாகநந்தி பிக்ஷு மறந்ததை பற்றி யாரும் கவனிக்க மாட்டார்கள். நியாயமாக இந்த சலுக்க ராஜ்யம் என கூறியது. நான் மனமாற இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தேன். சென்ற 35 வருஷமாக உன்னுடைய சேமத்தையும் மேன்மையையும் தவிர வேறு எண்ணமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் நெஞ்சில் ஈவிரக்கமற்றவனும் சகோதர வாஞ்சையற்றவனும் நன்றியற்ற கிராதகனுமான நீ என்னை இன்று பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினாய். இந்த பூமி பிளந்து உன்னை இன்னும் விழுங்கவில்லையே என்பதை நினைத்து பார்த்தால் எனக்கு பரம ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணா, நீ என்ன சொல்கிறாய்? என்னை இப்படியெல்லாம் சபிக்க உனக்கு எப்படி மனம் வருகிறது?
உன்னை என்ன அவமானப்படுத்தி விட்டேன்? இன்னும் என்ன அவமானம் செய்ய வேண்டும்? சிவகாமி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியதாக அழியாத வர்ணத்தில் சித்திரம் எழுத செய்ததை காட்டிலும் வேறு என்ன அவமானம் எனக்கு வேண்டும்? இதற்காகவா என்னை நீ இங்கு அழைத்து வந்தாய்? இதற்காகவா இந்த கலை விழா நடத்தினாய்? ஆகா துஷ்ட மிருகமே! ஒரு கலையை கொண்டு இன்னொரு கலையை அவமானப்படுத்திய உனக்காக எரிவாய் நகரம் காத்திருக்கிறது பார். அண்ணா, உனக்கு என்ன வந்து விட்டது? அந்த பல்லவ நாட்டு நடனக்காரி உன்னை என்ன செய்து விட்டாள்? உடல் இரண்டும் உயிர் ஒன்றுமாக இருந்த சகோதரர்களை இப்படி பிரிப்பதற்கு அவளிடம் அப்படி என்ன சக்தி இருக்கிறது அண்ணா? அண்ணா, என் முகத்தை பார்த்து சொல்லு. நமது 35 வருஷத்து அந்யோனி சிநேகத்தை நினைத்து கொண்டு சொல்லு. அன்றொரு நாள் இதே பாறை மீது உட்கார்ந்து நாம் கட்டிய ஆகாச கோட்டைகளையும் அவற்றையெல்லாம் பெரும்பாலும் காரியத்தில் நிறைவேற்றி வைத்ததையும் எண்ணி பார்த்து சொல்லு. இந்த தெய்வீக வாதோரா நதியின் சாட்சியாக, இந்த பர்வத சிகரங்கள் சாட்சியாக, ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியாக சொல்லு. என்னை காட்டிலும் உனக்கு அந்த காஞ்சி நகரத்து பெண் மேலாக போய்விட்டாளா? அவளுக்காகவா இப்படியெல்லாம் நீ எனக்கு சாபம் கொடுக்கிறாய்? முன்னை காட்டிலும் கடினமான குரோதம் நிறைந்த குரலிலே புத்த பிக்ஷு கூறினார். ஆமாம் ஆமாம், புத்த பகவானுடைய பத்ம பாதங்கள் சாட்சியாக சொல்லுகிறேன். சங்கத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். உன்னை காட்டிலும் 1000 மடங்கு எனக்கு சிவகாமி மேலானவள்தான். நீயும் உன் சாம்ராஜ்யமும் உன் புத்திர மித்திரர்களும் அவளுடைய கால் தூசுக்கு சமமாக மாட்டீர்கள். அவளை அவமானப்படுத்திய நீயும் உன் சந்ததிகளும் சர்வநாசமடையப் போகிறீர்கள். அந்த சரணாகதி சித்திரத்தை எழுதிய சித்திரக்கலைஞனின் கதி என்ன ஆயிற்று என்று உனக்கு தெரியுமா? அடிகளே, அந்த துர்பாக்கியனை தாங்கள் என்ன செய்துவிட்டீர்கள்? புத்த பிக்ஷு பயங்கரமான சிரிப்பு ஒன்றை சிரித்தார். பார்த்து கொண்டே இரு, இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் யாராவது வந்து சொல்வார்கள். அண்ணா, ஒன்று நான் தெரிந்து கொண்டேன். இளம் பிராயத்திலேயே பிரம்மச்சாரியத்தையும் பிக்ஷு விரதத்தையும் மேற்கொள்வது ரொம்ப தவறானது. இல்வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை அனுபவித்துவிட்டு தொலைத்த பிறகுதான் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும். வாலிபத்திலேயே வாழ்க்கை வைராகியம் கொள்கிறவர்கள் உன்னைப் போலத்தான் பிற்காலத்தில் யாராவது ஒரு மாயக்காரியின் மோக வலையில் விழுந்து பைத்தியமாகி விடுகிறார்கள். புலிகேசி, இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன். இனிமேல் சிவகாமியை பற்றி நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால் பொறுக்க முடியாது. அடிகளே, சிவகாமி தேவியிடம் தாங்கள் இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்களே, அவளுடைய கௌரவத்தை இவ்வளவு தூரம் காப்பாற்றுகிறீர்களே, தங்களிடம் சிவகாமி தேவிக்கு இவ்வளவு தூரம் பரிவு இருக்கிறதா? தாங்கள் அவளிடம் வைத்திருக்கும் அபிமானத்தில் 1000ல் 1 பங்காவது அவளுக்கு உண்டா? புலிகேசி சக்கரவர்த்தியின் மேற்படி கேள்வி புத்த பிக்ஷுவின் உள்ளத்தை வாள் கொண்டு அறுப்பது போல அறுத்தது என்பதை அவருடைய முகக்குறி காட்டிற்று. அதை சொல்ல முடியாத வேதனையை வெகு சீக்கிரத்திலேயே நாகானந்தி சமாளித்துக் கொண்டு திடமான குரலில், அந்த கேள்வி கேட்க உனக்கு யாதொரு பாத்தியதையும் இல்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், சிவகாமி உன்னைப் போல அவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல. அவளுக்கு என் பேரில் பிரியம் இருக்கத்தான் செய்கிறது என்றார். அண்ணா, நீ இப்படி ஏமாறக்கூடியவன் என்று கனவிலும் நான் எதிர்பார்க்கவில்லை. தம்பி, நான் ஏமாறவில்லை. நாம் அஜந்தா யாத்திரை கிளம்பிய அன்று இரவு சிவகாமி என் உயிரை காப்பாற்றினாள். அது என்ன? உன் உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது சிவகாமி காப்பாற்றுவதற்கு? இந்த விஷக்கத்தியால் என்னை நானே குத்திக் கொள்ளப் போனேன். சிவகாமி என் கையை பிடித்து என்னை காப்பாற்றினாள் என்று புத்த பிக்ஷு கூறிய பொழுது அவரது அகக்கண் முன்னால் அந்த காட்சி அப்படியே தோன்றியது. அவருடைய கண்களில் கண்ணீர் ததும்பிற்று. புலிகேசி புன்னகை புரிந்து, ஐயோ, மகா மேதாவியான உன்னுடைய புத்தியா இப்படி மாறி போய்விட்டது. சிவகாமி எதற்காக உன் உயிரை காப்பாற்றினாள் தெரியுமா? அவளுடைய காதலன் மாமல்லனுடைய கையினால் நீ சாக வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த மூடப்பெண் இன்னமும் அப்படி கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் என்றார். மேலே விவரித்த அண்ணன் தம்பி சம்பாஷணை நேயர்களுக்கு நன்கு விளங்கும் பொருட்டு அன்று மத்தியானம் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்க வேண்டும். புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் சீன யாத்ரிகரும் மற்றும் சாம்ராஜ்யத்தின் பிரமுகர்களும் ஒரு கும்பலாக அஜந்தாவின் அதிசய சித்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டு வந்தார்கள். சைத்தியங்கள், விகாரங்கள் இவற்றின் உள்சுவர்களிலே புத்த பகவானுடைய தெய்வீக வாழ்க்கை வரலாறும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் சம்பவங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. வெளித்தாழ்வார சுவர்களிலோ அந்த காலத்து
சமூக வாழ்க்கை சித்திரங்கள் சில காணப்பட்டன. அப்படிப்பட்ட நவீன வாழ்க்கை சித்திரங்களிலே புலிகேசி சக்கரவர்த்தியின் வாழ்க்கை சம்பந்தமான 2 முக்கிய சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று, புலிகேசி சக்கரவர்த்தி ராஜசபையில் சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்க பாரசீக மன்னனிடமிருந்து வந்த தூதர்கள் சக்கரவர்த்திக்கு காணிக்கைகள் சமர்ப்பிக்கும் காட்சியாகும். மேற்படி காட்சி எல்லோருக்கும் மிக்க குதூகலத்தை அளித்ததில் வியப்பு ஒன்றுமில்லை. ஆனால் மற்றொரு சித்திரம் அப்படி குதூகலத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக அனைவருக்கும் ஒருவித அசந்துஷ்டியை உண்டாக்கி பின்னால் பெரும் விபரீதம் நேர்வதற்கு காரணமாக இருந்தது. அந்த விபரீத சித்திரம் புலிகேசி சக்கரவர்த்தியின் பாதங்களில் ஒரு நடன கலைவாணி தலையை வைத்து வணங்கி மன்னிப்பு கோருவது போல் அமைந்த சித்திரம்தான். இதை தீட்டிய ஓவிய கலைஞன் சிறந்த மேதாவி என்பதில் சந்தேகமில்லை. புலிகேசியின் முகத்தையும் தோற்றத்தையும் அமைப்பதில் அவன் கற்பனா சக்தியின் உதவியை பயன்படுத்தியிருந்தான். அந்த சித்திரத்தில் புலிகேசி துஷ்ட நிக்கிரக செய்வதற்கு முனைந்திருக்கும் தேவேந்திரனை ஒத்த கோப சௌந்தரியம் பொருந்தி விளங்கினான். கீழே கிடந்த பெண்ணின் தோற்றத்தில் அளவில்லாத சோகத்தையும் மன்றாடி மன்னிப்பு கோரும் பாவத்தையும் சித்திரக்கலைஞன் வெகு அற்புதமாக வரைந்திருந்தான். பக்கத்திலே நின்ற செய்தி பெண்களின் பயந்த இரக்கம் வாய்ந்த தோற்றத்தைக் கண்டு அந்த நடனப் பெண்ணின் சரணாகதியை பன்மடங்கு பரிதாபமுள்ளதாக செய்திருந்தான். இவ்வளவுக்கும் பின்னால் சற்று தூரத்திலிருந்து புத்த பிக்ஷு ஒருவர் கவலை ததும்பிய முகத்தோட்டத்துடனே விரைந்து வருவதையும் காட்டியிருந்தான். அந்த பிக்ஷுவை பார்த்தவுடனேயே அவர் மேற்படி நடனப் பெண்ணை ராஜ தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே விரைந்து வருகிறார் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் உதயமாகும்படி இருந்தது. சித்திரங்களை விளக்கி கூறி வந்தவர் மேற்படி சித்திரத்தின் தாத்பரியத்தை பற்றி சில வார்த்தைகள் சொன்ன உடனேயே அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஏக காலத்தில் நாகநந்தி பிக்ஷுவை நோக்கினார்கள். ஒரு கண நேரம் நாகநந்தியின் முகம் படம் எடுத்த பாம்பை போல காட்சியளித்தது. அடுத்த கணம் நாகநந்தி தம்மை 100 கண்கள் கூர்ந்து நோக்குகின்றன என்பதை உணர்ந்தார். உடனே அவருடைய முகபாவமும் முற்றிலும் மாறி அதில் புன்னகை தோன்றியது. அற்புதம், அற்புதம்! இந்த சித்திரத்திற்கு இணையான சித்திரம் உலகத்திலேயே இருக்க முடியாது. என்ன பாவம், என்ன கற்பனை! இதை தீட்டிய ஓவிய பிரம்மா யார்? அவருக்கு தக்க வெகுமதி அளிக்க வேண்டும் என்று நாகநந்தி கூறினார். தேச துரோகி. நதிக்கரை பாறையில் புலிகேசிக்கும் புத்த பிக்ஷுவுக்கும் நடந்த சம்பாஷணை மேலும் மேலும் குரோதம் நிறைந்ததாகிக் கொண்டு வந்தது. சிவகாமியின் விஷயத்தில் நாகநந்திக்கு ஏற்பட்டிருந்த மதிமயக்கத்தை போக்க புலிகேசி சக்கரவர்த்தி முயன்றார். ஆனால் இது சம்பந்தமாக சக்கரவர்த்தி சொன்னதெல்லாம் நாகநந்தியின் குரோதத்தை இன்னும் அதிகமாக்கி வந்தது. சிவகாமியை பற்றி புலிகேசி குறைவுபடுத்தி பேச பேச புத்த பிக்ஷு ஆவேசத்துடன் அவளை உயர்த்தி பேசலானார். சகோதரர்களுக்கிடையில் மேற்படி விவாதம் மிகவும் காரமடைந்து அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்வதற்கும் ஆயத்தமாகிவிட்ட சமயத்தில் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு சிறிது தூரத்தில் நடந்த ஒரு கோரமான சம்பவம் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. கேட்பவர்களின் இருதயம் நின்று போகும்படியான பயங்கர குரலில் ஐயோ என்று அலறிக்கொண்டு ஒரு மனிதன் ஓடி வந்து வாதாரா நதியின் செங்குத்தான கரையின் மீது ஒரு கண நேரம் நின்றான். மறுபடியும் ஐயோ என்று அலறிவிட்டு விரைந்தோடிய நதி பிரவாகத்தில் குதித்தான். குதித்தவுடனே தண்ணீரில் மூழ்கினான். சில வினாடி நேரத்திற்கெல்லாம் அவன் குதித்த இடத்திற்கு சற்று தூரம் கிழக்கே அவனுடைய தலை மட்டும் மேலே எழுந்தது. பாறையே பிளந்து போகும்படியான ஒரு பயங்கர கூச்சல் கேட்டது. மறுபடியும் தண்ணீரில் மூழ்கியவன் அடியோடு மூழ்கியவன்தான். அவன் மூழ்கியதற்கு அடையாளம் கூட அங்கே காணப்படவில்லை. மலைவீழ் நதியான வாதோரா சலசல சப்தத்துடன் விரைந்து பாய்ந்து கொண்டிருந்தது. சில வினாடி நேரத்திற்குள் நடந்து முடிந்துவிட்ட மேற்படி சம்பவத்தை புலிகேசி சக்கரவர்த்தி கண்கொட்டாத பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். நதி பிரவாகத்தில் விழுந்த மனிதன் மேலே எழும்பி அலறிவிட்டு மறுபடியும் நீரில் மூழ்கிய பொழுது புலிகேசியின் இருதயத்தை யாரோ இரும்பு கிடுக்கியினால் இறுக்கி பிடித்தாற் போல இருந்தது. சற்று நேரம் அந்த மனிதன் மூழ்கிய இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்துவிட்டு புலிகேசி திரும்பி நாகநந்தியை பார்த்தார். பிக்ஷுவின் முகத்தில் அப்பொழுது தோன்றிய புன்னகை புலிகேசியின் உடம்பை சிலிர்க்கச் செய்தது. அண்ணா, அந்த சைத்திரிகனை நீ என்ன செய்துவிட்டாய் என்று புலிகேசி கேட்டதும் புத்த பிக்ஷு ஒரு பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு சொன்னார். அவனையா? நானா? வேறொன்றும் செய்யவில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான சித்திரத்தை வரைந்தவனுக்கு ஆசி கூறினேன். என்னுடைய ஆசையை பெறுவதற்காக அவன் தலையை குனிந்த பொழுது அவனுடைய பின்கழுத்தில் இந்த சுண்டு விரல் நகத்தினால்
ஒரு கீறல் கீறினேன். இந்த நகத்திலுள்ள விஷம் அவனுடைய உடம்பின் இரத்தத்தில் கலந்ததும் அவனுக்கு எரிச்சல் எடுத்திருக்கும். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் உடம்பு முழுவதும் அக்னியாக தகித்து போயிருக்கும். அவனுடைய மூளையும் கொதிப்பிடித்திருக்கும். உடம்பையும் மூளையையும் குளிரச் செய்வதற்காகவே அப்படி விரைந்து ஓடி வந்து நதியில் குதித்தான். அவனுடைய உடம்பும் மூளையும் குளிர்ந்ததோடு உயிரும் குளிர்ந்து போய்விட்டது. ஐயோ அண்ணா, நீ எப்பொழுது இத்தகைய கொடூர ராட்சசனானாய்? கருணையே வடிவமான புத்த பகவானுடைய சங்கத்தில் சேர்ந்து காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு இப்படிப்பட்ட கோர கிருத்தியங்களைச் செய்ய எப்படி உன் மனம் துணிகிறது என்று புலிகேசி கேட்டார். நாகநந்தி புலிகேசியை உற்று நோக்கி சீரலுடன் கூறினார். ஓஹோ, நான் கருணையற்ற ராட்சசன் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறதோ? உனக்காகவும் உன் ராஜ்யத்திற்காகவும் இதைவிட 1000 மடங்கு கோர கிருத்தியங்களை நான் செய்யவில்லையா? அப்பொழுதெல்லாம் நீ ஏன் எனக்கு தர்ம உபதேசம் செய்ய முன்வரவில்லை? காஞ்சி நகரத்து குடித்தண்ணீரில் விஷத்தை கலந்து அந்நகர மக்களை எல்லாம் கொன்று விடுவதாக நான் சொன்ன பொழுது நீ சந்தோஷத்துடன் சம்மதித்ததை மறந்து விட்டாயா? ஆமாம், அதையெல்லாம் நான் மறக்கவில்லை. ஆனால் அது ஒரு காலம் என்று கூறி புலிகேசி சக்கரவர்த்தி பெருமூச்சு விட்டார். சற்று நேரம் நதியின் பிரவாகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்துவிட்டு நாகநந்தின் முகத்தை ஏறிட்டு நோக்கினார். அண்ணா, நீ எனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நான் மறந்துவிடவில்லை. இந்த உயிர் உன்னுடையது, ராஜ்யம் உன்னுடையது. நீ எனக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கெல்லாம் இத்தனை காலமும் நான் பிரதியொன்றும் செய்யவில்லை. இப்பொழுது செய்ய உத்தேசித்திருக்கிறேன். வாதாபி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து சாம்ராஜ்யம் ஆளும் சுகத்தை 35 வருஷ காலம் நான் அனுபவித்து விட்டேன். எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. சாம்ராஜ்யத்தின் பொறுப்பையும் சிம்மாசனத்தின் சுகத்தையும் இனிமேல் நீ ஏற்றுக்கொள். இத்தனை காலமும் நீ அணிந்திருந்த காவி வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு இந்த அஜந்தா சங்கிராமத்திலேயே மீதியுள்ள என் வாழ்நாளை கழித்து விடுகிறேன். பிரகிருதி தேவியும் கலை தேவியும் பூரண சௌந்தரியத்துடன் கொலுவிட்டிருக்கும் இந்த அஜந்தா மலையில் நீ உன்னுடைய இளம் பிராயத்தை கழித்தாய். நான் என்னுடைய முதுமை பிராயத்தை இவ்விடத்திலேயே கழிக்கிறேன். சாம்ராஜ்ய பாரத்தை இனிமேல் நீ ஏற்றிக்கொண்டு நடத்து. இவ்விதம் புலிகேசி சக்கரவர்த்தி சொல்லி வந்த பொழுது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையான உள்ளத்திலிருந்து வருவது என்பதை புத்தபிக்ஷு தெரிந்து கொண்டார். இத்தனை நேரமும் குரோதம் கொதித்துக் கொண்டிருந்த அவருடைய முகம் இப்பொழுது மலர்ந்தது. புலிகேசி பேச்சை இடையிலே நிறுத்தி மௌனமாயிருந்த சிறிது நேரத்தில் பிக்ஷுவின் உள்ளம் வருங்காலத்தை பற்றி எத்தனையோ இன்பக் கனவுகளை கண்டது. அந்த கனவுகளின் அறிகுறி ஒருவாறு அவருடைய முகத்திலே காணப்பட்டது. அண்ணா, என்ன சொல்லுகிறாய்? உனக்கு சம்மதம் தானே என்று புலிகேசி கேட்டபொழுது அவருடைய வார்த்தையில் புத்த பிக்ஷுவுக்கு பூரண நம்பிக்கை ஏற்பட்டிருந்த போதிலும் இன்னும் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, தம்பி, இப்பொழுது நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா? அல்லது காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுதானே என்று என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்டார். அண்ணா, நமது பாட்டனார் சத்யாச்சிரய புலிகேசியின் திருநாமத்தின் மீது ஆணை வைத்து சொல்லுகிறேன். நான் கூறியதெல்லாம் உண்மை. இதோ இந்த கணமே அதை மெய்ப்பிக்க சித்தமாக இருக்கிறேன். இன்றைக்கே நான் பிக்ஷு விரதம் மேற்கொள்கிறேன். ஆச்சாரிய பிக்ஷுவினிடம் சொல்லி உனக்கும் விரதத்திலிருந்து விடுதலை வாங்கி தருகிறேன். ஆனால் இதற்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது. அந்த காஞ்சி நகரத்து நாட்டிய பெண்ணை நீ தியாகம் செய்துவிட வேண்டும். பெண் புலியின் மீது வேலை எரிந்து கொன்ற வேடனை ஆண் புலி எப்படி பார்க்குமோ அப்படி நாகநந்தி புலிகேசியை பார்த்தார். நடனப் பெண்ணின் சரணாகதி சித்திரத்தை எழுதிய கலைஞனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதே கதி ஒருவேளை புலிகேசிக்கும் நேர்ந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த சமயம் வாதாரா நதியின் மறுகரை வழியாக 7-8 பேர் விரைவாக வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. அந்த 7-8 பேரும் சாமானிய மனிதர்கள் அல்ல. மந்திரிகள், தளபதிகள் முதலியோர் ஏதோ முக்கியமான அவசரமான விஷயத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவிப்பதற்காக அவரை தேடி வருவதாகவும் தோன்றியது. இதை கவனித்த பிக்ஷு தம் உள்ளத்தில் பொங்கி வந்த குரோதத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு, உன்னுடைய சாம்ராஜ்ய தானத்தில் ஏதோ ஒரு இழிவான சூழ்ச்சி இருக்கிறது என்று சந்தேகித்தேன். அது உண்மையாயிற்று என்றார். அண்ணா, நன்றாக யோசித்து சொல்லு. சத்யாச்சிரய புலிகேசி வீற்றிருந்த சளுக்க குலத்து சிம்மாசனத்தில் ஒரு சிற்பியின் மகள் ஏறலாமா? அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் மனவேற்றுமை உண்டு பண்ணிய அந்த மோகினி பிசாசை துரத்திவிட்டு வாதாபி சிம்மாசனத்தில் ஏறி ஆயுள் உள்ள வரையில் ராஜ்யபாரத்தை நடத்து என்று புலிகேசி உருக்கமான குரலில் கூறினார். நாகநந்தியோ பழையபடி நாக சர்ப்பத்தை போல சீறிக்கொண்டு, சண்டாளா, பாதகா, நீ நாசமடைவாய். உன் தலைநகரம் எரிந்து சாம்பலாகும்.
உன் சாம்ராஜ்யம் சின்னா பின்னமாகி அழியும். தேவேந்திரனுடைய பதவி கிடைப்பதாக இருந்தாலும் சிவகாமி என்னால் தியாகம் செய்ய முடியாது. கேவலம் இந்த சலுக்க ராஜ்யத்திற்காகவா அவளை தியாகம் செய்ய சொல்கிறார்? ஒரு நாளும் இல்லை. இப்படி நன்றி கெட்ட வஞ்சகத்துடன் என்னிடம் நடந்து கொண்டதற்கு கூடிய பலனை நீ சீக்கிரம் அனுபவிக்கப் போகிறாய். உனக்கும் எனக்கும் இந்த வினாடியோடு எந்தவித பந்தமும் இல்லை. இனி உன் முகத்திலேயே நான் விழிப்பதில்லை. இதோ நான் போகிறேன். போய் சிவகாமியை அழைத்து கொண்டு உன் ராஜ்யத்தை விட்டே போய்விடுகிறேன். அதோ வருகிறார்கள் பார், அவர்கள் உன்னுடைய விநாச செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று கூறினார். இப்படி நெருப்பை கக்கும் வார்த்தைகளை நாகநந்தி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நதியின் மறுகரையோடு விரைந்து வந்தவர்கள் மேற்கே சற்று தூரத்தில் இருந்த மூங்கில் மரப்பாலத்தின் வழியாக நதியை கடந்து சக்கரவர்த்தியும் பிக்ஷுவும் இருந்த பாறையை அணுகினார்கள். நாகநந்தி தமது சொல்லை காரியத்தில் நடத்தி வைக்கும் பொருட்டு 2 அடி எடுத்து வைத்தவர் புனராலோசனை செய்து தமது எண்ணத்தை மாற்றிக்கொண்டவர் போல தயங்கி நின்றார். வருகிறவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் என நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவர் அவ்விதம் நின்றார் போலும். வந்தவர்கள் எல்லோருடைய முகத்திலும் கவலையும் பீதியும் கொடிக்கொண்டிருப்பதைக் கண்டு சக்கரவர்த்தி மிக்க வியப்படைந்து, எல்லோரும் கும்பலாக வந்திருக்கிறீர்களே, என்ன விசேஷம்? ஏதாவது முக்கியமான செய்தி உண்டா என்று கேட்டார். ஆம் பிரபு, மிகவும் முக்கியமான செய்திதான். ஆனால் நம்பவே முடியாத செய்தி. சொல்லுவதற்கும் தயக்கமாக இருக்கிறது என்று சலுக்க சாம்ராஜ்யத்தின் பிரதம மந்திரி கூறினார். அதென்ன அவ்வளவு முக்கியமான செய்தி? எங்கிருந்து யார் கொண்டு வந்தார்கள்? ஏன் எல்லோரும் இப்படி பயந்து சாகிறீர்கள்? யாராவது பகைவர்கள் சலுக்க சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறார்களா? சீக்கிரம் சொல்லுங்கள். மகாபிரபு, தாங்களே சொல்லிவிட்டீர்கள். இது என்ன பிதற்றல்? நான் என்ன சொன்னேன்? பகைவர்கள் சலுக்க ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருவதாக சொன்னீர்களே, அதுவா உண்மை? ஆம் சக்கரவர்த்தி, அதிசயமான செய்திதான். யார் அந்த சத்துரு? வடக்கே ஹர்ஷராக இருக்க முடியாது. அவரிடமிருந்து சமீபத்திலே சிநேகம் நிறைந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது. மற்றபடி மேற்கேயும் கிழக்கேயும் சத்துருக்கள் இல்லை. வந்தால் தெற்கே இருந்துதான் வர வேண்டும். யார்? காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறானா? அப்படித்தான் தகவல் பிரபு. ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன். அப்படியே இருந்தாலும் எதற்காக நீங்கள் இப்படி கலக்கமடைந்திருக்கிறீர்கள்? என்ன முழுகி போய்விட்டது? பெருமானே, நம்முடைய சைனியத்தில் பெரும் பகுதி நர்மதை கரையில் இருக்கிறது. இன்னொரு பெரும் பகுதி வேங்கில் இருக்கிறது என்று பிரதம மந்திரி தயக்கத்துடன் கூறினார். அதனால் என்ன? மாமல்லன் காஞ்சியிலிருந்து வருவதற்குள் நம்முடைய சைனியங்களை வாதாபிக்கு கொண்டு வர முடியாதா? மாமல்லன் காஞ்சியில் இல்லை பிரபு. பல்லவ சைனியம் வடபெண்ணையை கடந்து 1 வாரம் ஆகிறது. இப்பொழுது துங்கபத்திரையை நெருங்கி இருக்க வேண்டும். இது என்ன விந்தை? செய்தி யார் கொண்டு வந்தது? இதோ இவர்கள் வாதாபியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இரவு பகல் எங்கும் தங்காமல் விரைந்து வந்திருக்கிறார்கள் என்று பிரதம மந்திரி சொல்லி 2 தூதர்களை முன்னால் நிறுத்தினார். உங்களை யார் அனுப்பினார்கள்? ஓலை ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று புலிகேசி திகைப்புடன் கேட்டார். இல்லை பெருமானே, ஓலை எழுதுவதற்கு கூட நேரமில்லை. வாதாபி கோட்டை தலைவர் வாய்மொழியாக செய்தி சொல்லி அனுப்பினார். நாங்கள் 6 பேர் 5 நாளைக்கு முன்பு கிளம்பினோம். வழியில் 4 பேர் விழுந்து விட்டார்கள். 2 பேர்தான் மிஞ்சி வந்து சேர்ந்தோம். மந்திரி, இவர்கள் பேச்சு உண்மையாக இருக்க முடியுமா? மாமல்லன் இலங்கை படையெடுப்புக்காக கப்பல்கள் கட்டி கொண்டிருப்பதாக அல்லவா நாம் கேள்விப்பட்டோம். ஆம் பிரபு, நம்புவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆயினும் இவர்கள் வாதாபி கோட்டை தலைவரின் இலச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால் விவரமான ஓலையோடு வேறு தூதர்களும் வருகிறார்களாம். இவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் பல்லவ சைனியம் இப்பொழுது துங்கபத்திரையை கடந்திருக்க வேண்டும். துங்கபத்திரை கரையிலிருந்து சைனியத்தை அந்த பிரதேசத்தில் பஞ்சம் என்று கொஞ்ச நாளைக்கு முன்புதான் வேங்கிக்கு அனுப்பினோம். புலிகேசி சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றார். சற்றென்று அவர் மனதில் ஏதோ ஒரு உண்மை உதயமாக இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் நின்று மேற்படி சம்பாஷணையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாகநந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். மறுபடியும் பிரதம மந்திரியை நோக்கி, மந்திரி, நமது ஒற்றற்படை என்ன செய்து கொண்டிருந்தது? மாமல்லன் படையெடுப்பை குறித்த செய்தி நமக்கேன் முன்பே வரவில்லை? காஞ்சியிலிருந்து பல்லவ சைனியம் புறப்பட்ட செய்தி கூட நமக்கு ஏன் வாதாபியில் இருக்கும் பொழுதே கிடைக்கவில்லை என்றார். பிரதம மந்திரி வணக்கத்துடன், பிரபு, 1 வருஷத்திற்கு முன்னால் நம் ஒற்றற்படை தலைவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் வகித்த பொறுப்பை நமது பிக்ஷு ஏற்றுக்கொண்டார். அடிகளைத்தான் கேட்க வேண்டும் என்றார். சக்கரவர்த்தி உள்பட அங்கிருந்த அனைவருடைய கண்களும் அப்பொழுது பிக்ஷுவை நோக்கின. புலிகேசி, அடிகளே,
மாமல்லனுடைய படையெடுப்பு செய்தி தங்களுக்கு முன்னாலே தெரியுமா? வேண்டுமென்றே என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்களா என்று கேட்டார். தம்பி, உன் கேள்விக்கு இவர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நான் மறுமொழி சொல்ல வேண்டுமா என்றார் பிக்ஷு. அடிகளே, சற்று முன்னால் கூறியதை மறந்துவிட்டீர்களா? தங்களுக்கும் எனக்கும் இனி யாதொரு உறவும் இல்லை என்று சொல்லவில்லையா? இப்பொழுது எதற்காக உறவு கொண்டாட வேண்டும்? உண்மையை உடனே சொல்லுங்கள். அப்படியானால் சொல்லுகிறேன். மாமல்லன் படையெடுக்கும் செய்தி எனக்கு முன்னமே தெரியும். நன்றி இல்லாத பாதகனாகிய உனக்கு தண்டனை கிடைக்கும் பொருட்டே உன்னிடம் சொல்லவில்லை என்று நாகநந்தி கர்ஜித்தார். இந்த தேச துரோகியை பிடித்து கட்டுங்கள் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டதும் அங்கு நின்ற 8 பேரும் பிக்ஷுவை சூழ்ந்து கொண்டார்கள். பிக்ஷு மடியில் செருகியிருந்த வளைந்த சிறு கத்தியை பளிச்சென்று எடுத்துக்கொண்டு, ஜாக்கிரதை, அருகில் நெருங்கியவன் உடனே யமலோகம் போவான் என்றார். 8 பேரும் தம் தம் உடைவாள்களை உரையிலிருந்து விரைவாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படி செய்யுங்கள். சூர சிகாமணிகள் 8 பேர் சேர்ந்து ஒரு பிக்ஷுவை கத்தியால் வெட்டி கொள்ளுங்கள். புலிகேசி சக்கரவர்த்தியின் பெருமை உலகமெல்லாம் பரவும். மாமல்லன் கூட பிரமித்து திரும்பி போய்விடுவான் என்று பிக்ஷு பரிகாச குரலில் கூறினார். அதை கேட்ட புலிகேசி, நில்லுங்கள், அந்த நீச துரோகியை கொன்று உங்கள் கத்தியை மாசுபடுத்திக் கொள்ள வேண்டாம், விலகுங்கள் என்று கூவினார். அவ்விதமே 8 பேரும் விலகிக் கொண்டார்கள். எனினும் சக்கரவர்த்தியின் பேரில் பிக்ஷு பாய்ந்துவிடக்கூடும் என்று எண்ணி ஜாக்கிரதையாகவே நின்றார்கள். பிக்ஷுவை பார்த்து புலிகேசி சக்கரவர்த்தி கூறினார், அடிகளே, உம்முடைய உயிரை வாங்குவது தவறு. உம்மை நம்பிய சகோதரனுக்கும் உமது நாட்டுக்கும் நீர் செய்த மகா துரோகத்திற்கு அது தக்க தண்டனையாகாது. நீண்ட காலம் நீர் உயிர் வாழ்ந்து உம்முடைய பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். உம்முடைய துரோகத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் விட வேண்டும். மனித உருக்கொண்ட துஷ்ட பைசாசை போ. வாதாபிக்கு சென்று உன்னுடைய மோகினியையும் அழைத்து கொண்டு போ. உன் வாக்கை இந்த விஷயத்திலாவது நிறைவேற்று. இனி என் உயிர் உள்ளவரையில் என் முகத்தில் விழிக்க வேண்டாம். ஒரு பெண்ணின் மோகத்திற்காக ஒரு ராஜ்யத்தையே விற்க துணிந்த நீசனே, போ. நெடுங்காலம் உயிரோடிருந்து உன்னுடைய துரோகத்தை நினைத்து அழுது கொண்டிரு. ஆத்திரம் ததும்பிய குரலில் விம்மலோடு கலந்து புலிகேசி கூறிய மேற்படி சுடு மொழிகளை கேட்டுக்கொண்டு நாகநந்தி கற்சிலையைப் போல நின்றார். புலிகேசி நிறுத்தியதும் ஒரு வார்த்தையும் மறுமொழி கூறாமல் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார். பிக்ஷு போகும் திசையே உற்று பார்த்து கொண்டிருந்த புலிகேசி அவர் மறைந்ததும் சற்றென்று திரும்பி தம் கண்களில் ததும்பிய கண்ணீரை துடைத்துக் கொண்டார். பிறகு அங்கு நின்றவர்களை பார்த்து, மந்திரி, சேனாதிபதி, இந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இதில் சந்தேகம் வேண்டாம். புத்த பிக்ஷுவின் விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் செய்த எச்சரிக்கையை நான் அலட்சியம் செய்துவிட்டேன். அதன் பலனை நானும் நீங்களும் அனுபவிக்கப் போகிறோம். என்றாலும் மோசம் ஒன்றும் போய்விடவில்லை. புலியின் வாய்க்குள்ளே வேண்டுமென்று தலையை விடுவது விளையாட்டான காரியமல்ல என்பதை மாமல்லனுக்கு கற்பிப்போம். துங்கபத்திரையை கடந்து வந்த பல்லவ வீரன் ஒருவனாவது திரும்பி போகாமல் ஹதாஹதம் செய்வோம். என்னுடைய தென்னாட்டு படையெடுப்பு பூரண வெற்றியடையவில்லை என்ற குறை என் மனதில் இத்தனை நாளும் இருந்து வந்தது. அந்த மனக்குறை இப்பொழுது தீர்ந்துவிடப் போகிறது. பல்லவ நாடு சலுக்க சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து ஒன்றாகிவிடப் போகிறது என்றார்.